அணிவகுப்பு முதலாவதாக தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு டி அற்புதராஜ், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 7ஆம் அணி. அணிவகுப்பில் இரண்டாவதாக கடலோர பாதுகாப்பு படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஏ நாராயணன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் 11ஆம் அணி. அணிவகுப்பில் மூன்றாவதாக இரு மாநில ஒற்றுமையை பறைசாற்றும் கேரள காவல் படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ராஜேஷ், உதவி ஆய்வாளர், கேரள காவல். அணிவகுப்பில் அடுத்ததாக சிங்கப்பெண் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திருமதி ஆர் விஜயலட்சுமி, பெண் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 5ஆம் அணி. அணிவகுப்பில் ஐந்தாவதாக மாநில காவல் வாத்திய குழு, சென்னை பெருநகர குடலுதும் குழு மற்றும் ஆயுதப்படை வாத்திய குழு தலைமையேற்று நடத்துபவர் திரு தயாளன், ஆய்வாளர், தலைமை அலுவலகம். அணிவகுப்பில் அடுத்ததாக தமிழ்நாடு சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு முத்துமாரி, உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பயிற்சி மையம். அணிவகுப்பில் ஏழாவதாக கமாண்டோ படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு மகேந்திரன், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 11ஆம் அணி. அணிவகுப்பில் அடுத்ததாக நீலகிரி படைப்பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு ஸ்ரீஜித், உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 4ஆம் அணி. அணிவகுப்பில் ஒன்பதாவதாக குதிரைப்படை பிரிவு தலைமையேற்று நடத்துபவர் திரு எல் சரத்குமார், உதவி ஆய்வாளர், சென்னை பெருநகர காவல். அணிவகுப்பு தலைவர் அவர்கள் கோட்டை நுழைவு வாயில் அருகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு தமது குழுவுடன் இணைந்து கொள்வார்கள். The parade commander has alighted from the vehicle, saluted the Honorable Chief Minister and is now marching to take his position in front of the police contingent. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டை கொத்தளத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்போக்கும்